Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோல வந்து நம்ம அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கிற 8வது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து ஒரு 2 டேபிள் இருக்கு. ஒன்று வந்து யூசர் டேபிள், இன்னொன்று வந்து ரைட்ஸ். ஸோ எத்தனை யூசர்ஸ் வந்து எவ்வளவு மைல்ஸ் ரைடு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அது எப்படி டிஸ்பிளே பண்றது, மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது, அது நிறைய சில கிரைட்டீரியாஸா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கோடெல்லாம் வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். சொன்ன மாதிரி இங்கே வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூசர் டேபிள், இன்னொன்று வந்து ரைட்ஸ் டேபிள். ஸோ யூசர் டேபிளில் வந்து யூசர் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ ஒரு யூசருக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி இருக்கும். பட் நேம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கலாம். இப்போ ஆலிஸுங்கிறது 1ம் 4ம் வந்து ஆலிஸ் தான். ஆனால் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். இது வந்து யூசர்ஸ் டேபிள். அடுத்தது வந்து ரைட்ஸ் டேபிள். ரைட்ஸ் டேபிள் வந்து ரைட் ஐடி, அது வந்து யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கும். எந்த யூசர் அந்த ரைடை யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை மைல்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ரைட்ஸ் யூனிக் ஐடியா இருக்குது, யூசர் ஐடி வந்து ஃபாரின் கீயாக இருக்குது. யூசர் டேபிளையும் ரைட்ஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூசர் டேபிள் வந்து ஐடி எடுத்து ரைட்ஸ் டேபிள் வந்து யூசர் ஐடியை கனெக்ட் பண்ணணும். இது வந்து டேட்டாவை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூசருக்கும் அவங்க எத்தனை மைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரே யூசருக்கு ஒரே மைல் வந்து மோர் தென் 1 யூசருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ மைல் வச்சு டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிட்டு நேமை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய அவுட்புட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த யூசரை வந்து அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆலிஸ் இல்லையா, அதுக்கு முன்னாடி இதை மாதிரி 1 2 3 7 யூசர் 7க்கு வந்து 3 ரைட்ஸ் இருக்கு, ரைட். அப்புறமா 13, அப்புறம் 19க்கு 2 ரைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து யூசரோட ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை வந்து எப்படி நம்ம யூசரோட கனெக்ட் பண்றது, யூசர் ஐடி இருக்கு இல்லையா, அதை வச்சு இங்க வந்து 1, இது வந்து 1 ஆலிஸ். ரெண்டாவது வந்து பாபு வந்து 317 மைல்ஸ். மூணாவது வந்து அலெக்ஸ். ஸோ அலெக்ஸ் வந்து மூணாவது 222 மைல்ஸ். நாலாவது வந்து இன்னொரு ஆலிஸ், ஆனால் இந்த ஆலிஸ்க்கு வந்து ரைட்ஸ் எதுவுமே இல்லை, ரைட். இந்த ஆள் வந்து நம்மளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு, ரைட்ஸ் போனதில்லை. அடுத்தது வந்து லீ வந்து 3 ரைட்ஸ் இருக்கு. ஸோ 100, 120, 230, ஸோ 450. அப்புறம் ஜொனாத்தன் வந்து ஒரே ஒரு ரைட்ஸ் தான், 312. அப்புறமா எல்விஸ் வந்து 2 ரைடு, 400, ஒரு 50, 450. ஏ ஸோ எல்லா யூசருக்குமே கரஸ்பாண்டிங் ரைட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். பட் நம்பர் 4 ஆலிஸ் வந்து எந்த ரைடுக்குமே கனெக்ட் ஆகலை. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த யூசரோட நேமையும் அவங்களோட ட்ராவல் டிஸ்டன்ஸையும் நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில். இப்போது 2 யூசருக்கு வந்து ஒரே ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது யூசர் ஐடியை அசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும். ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர், யூசர் நேம் வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆலிஸ்க்கு வந்து ஒரு ரைடு இல்லை இல்லையா, நம்பர் 4. ஸோ அதுக்கு வந்து நம்ம 0 கொடுக்கணும். இன்னொரு ஆலிஸ் வந்து நம்பர் 1, இது வந்து 120 மைல்ஸ், அது வந்து இங்கே டிஸ்பிளே இருக்கு. ஓகே, இப்போ இது எப்படி இந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றது? ஸ்டார்டிங் வித்
ஒரு பேசிக்காக 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, யூசர்ஸும் ரைட்ஸும். அது எப்படி கனெக்ட் பண்ணுறது முதல்ல இல்லையா? ஸோ செலக்ட் ஃப்ரம் ரைட்ஸு சரி யூசரா யூசரு அப்புறமா இன்னர் ஜாயின் ரைட்ஸ் ஆர். ஸோ ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது? ரைட்ஸ் டேபிளில் ரோட்ஸ் இல்லை ரைட்ஸ். ஸோ ரைட்ஸ் டேபிளில் வந்து யூசர் ஐடி இருக்கு, ஆர் டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு யூசர் டேபிளில் வந்து ஐடின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதான் வந்து ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ என்னெல்லாம் வேணும்? யூ டாட் ஐடி, யூ டாட் நேம், அப்புறமா ரைட்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 3 தான் நமக்கு வேணும். ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெக்கார்டு வருது, ஆனால் ஒன்றும் புரியலை இல்லையா? ஒரு ஆர்டரில் இல்லை. அதனால ஆர்டர் பை ஐடியை கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வந்து 120 இல்லையா? ஸோ ஆலிஸ் வந்து 120, பாப் வந்து 317, அலெக்ஸ் வந்து 222. அப்புறமா லீ வந்து 3 ரெக்கார்டு, இது வந்து 3 ரெக்கார்டு இருக்கு. இப்போ 312 ஃபார் ஜொனாத்தன், அப்புறமா எல்விஸ்க்கு வந்து 400 ஒரு 50. ஸோ எனக்கு வந்து எல்லாம் அக்ரிகேட் ஆகி வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் அப்படியே வந்து அக்ரிகேட் பண்ணுறேன். சம் ஆஃப் ஆர் டாட் டிஸ்டன்ஸ் அஸ் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ சம் யூஸ் பண்ணணும், அதனால குரூப் பை யூஸ் பண்ணணும். அக்ரிகேட் யூஸ் பண்ணால் குரூப் பை 1,2 இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ரெக்கார்டு வந்துருச்சு. ஆலிஸ், பாப், அலெக்ஸ். பட் எனக்கு வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் வரணும், அதனால ஆர்டர் பை 3 டிசெண்டிங். இப்போ எனக்கு வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் லீ அண்ட் எல்விஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோர் தென் ஒன் யூசர் வித் த சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நேமை வச்சு பண்ண சொன்னாங்க. அப்புறம் நேமை வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஸோ டிசெண்டிங்கிறது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். இது வந்து நீங்கள் இறங்கு வரிசையில் கொண்டு வாங்க. டிஃபால்ட்டாக வந்து நேம் கொடுக்கும்போது அது ஏறு வரிசையில் இருக்கும், அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு. இது வந்து இந்த ஆலிஸ் இருக்காங்க இல்லையா, நம்பர் 4, அவங்கள காணோம். ஏன்னா 120ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆலிஸ். அவங்கள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இன்னர் ஜாயின்னா எப்படின்னு தெரியும், ரெண்டு டேபிள்லையுமே அந்த ரெக்கார்டு இருக்கணும். யூசர் ஐடி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டேபிள்லையுமே அந்த யூசர் ஐடி இருக்கணும். ஆனால் நம்ம இதுக்கு வந்து 4 வந்து இல்லை இல்லையா? யூசர் ஐடி வந்து 4 ஆலிஸ் வந்து இந்த ரைட்ஸ் டேபிளில் இல்லை. அதனால அவங்களுக்கு 0 கொண்டு வரணும். அப்போ இன்னர் ஜாயின் வந்து ரைட் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் பண்ணோன்னா எனக்கு அந்த 4 ஆலிஸ் வந்துருச்சு. பட் வந்து நல் அப்படின்னு இருக்கு, இவங்க வந்து 0 கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொண்டு வர்றது? குவாலிஸ் இந்த வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சுன்னா பிரிங் 0. ஸோ எனக்கு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு. டபுள் ஆலிஸ் இருந்தாலும் வந்துருச்சு. ஆனால் அவுட்புட் வந்து நேமும் அந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஐடியா கேட்கல. அப்போ ஐடியா எடுத்துடணும் இல்லையா? செலக்ட் செய்வதுலேருந்து எடுத்துட்டோம்னா குரூப் பை பண்ணும்போது எனக்கு ஒரு காலம் தான் இருக்கு, நான் அக்ரிகேஷன். அதனால குரூப் பை 1 தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா குரூப் பை 1, ஆர்டர் பை 2 காலம் தான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவுட்புட் வந்துருச்சு, எல்விஸ், லீ, பாப், ஜொனாத்தன், அலெக்ஸ், ஆலிஸ். ஆனால் நம்ம கடைசி ஆலிஸை காணோம் இல்லையா? ஏன்னா இது வந்து நேமை பேஸ் பண்ணி குரூப் பண்றோம். ஸோ இந்த ஆலிஸும் ஒரே வேல்யூ இல்லையா? டிஃப்ரெண்ட் யூசர், ஆனால் டெக்ஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம். அப்போ நான் குரூப் பண்ணும்போது நேம் வைஸ் குரூப் பண்ணும்போது ரெண்டு ஆலிஸுமே வந்து ஒரே செட்டாக வந்துட்டாங்க. ஏன்னா வேல்யூ வந்து சேமாக இருக்கிறதுனால. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்?
ஐடியை எடுத்து வந்தோம்னா ஐடியிலேருந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ஐடி எடுத்து வந்தோம்னா அங்கே இது வந்து யூசர் ஐடி 1ங்கிற ஆலிஸ், இது வந்து யூசர் ஐடி 4ங்கிற ஆலிஸ்ன்னு தெரியும். ஆனால் அவுட்புட்டில் கொடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து u.id அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ஸ்பிட் ஆயிடுச்சு இல்லையா? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அதே மாதிரி நம்பர் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ அந்த நம்பர் தான் யூஸ் பண்றோம். அப்படி இல்லாம யூஸ் பண்ணதுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதே வந்து u.name, இது தப்பு கிடையாது. ஓகே, u.name, u.id கொடுக்கலாம். அதே நீங்க இந்த ஆர்டரையும் மாத்தி கொடுக்கலாம். uid, uname அப்படியும் கொடுக்கலாம். ஏன்னா 2 காலம் எடுத்து நீங்க குரூப் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அதனால என்ன ஆர்டர் அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நான் இதை கொடுத்து வச்சிருவோமே, id, uname கொடுத்தா கூட எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். ரைட், ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த அவுட்புட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எல்விஸ்லி, இது ஆலிஸ், 0 எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது ப்ராப்பராக வந்துருச்சு. மெயின் திங் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஜாயின், யூசர் டேபிளும் ரைடும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஜாயின், இன்னர் ஜாயினா, லெஃப்ட் ஜாயினா, ரைட் ஜாயினா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். லெஃப்ட் ஜாயின் தேவை, ஏன்னா அந்த யூசருக்கு ரைடு இல்லாட்டாலும் வரணும் அப்படிங்கிறதுனால இது வந்து லெஃப்ட் ஜாயின். ஆனால் எது பிரைமரி டேபிளாக இருக்கணும், எது செகண்டரி டேபிளாக இருக்கணும், லெஃப்ட்ல எது டேபிள் போடணும், ரைட்ல எது போடணும் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன வேணும்னா எல்லா யூசரும் எடுத்து வந்து ரைடு இருந்துச்சுன்னா வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ எல்லா யூசர் ரைடு வந்து ஆப்ஷனல். அதனால யூசர் வந்து உங்களுக்கு லெஃப்ட் மெயின் டேபிள், ரைட்ஸ் வந்து செகண்டரி டேபிள். ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது வந்து குவாலிஸ் ஃபங்க்ஷன். இப்போ நல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்றது? இப்போ குவாலிஸ் இல்லாம இஃப் நல்லே கொடுக்கலாம். இஃப் நல், அதுவும் அதே சின்டாக்ஸ் தான். சம் ஆஃப் இது ரைட். ஸோ அதே தான் வரப்போகுது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ரைட். ஸோ அதனால நம்ம வந்து இந்த நல் வேல்யூ அட்ரஸ் பண்றதுக்கு குவாலிஸ் ஃபங்க்ஷனோ இஃப் நல்லோ யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து எப்படி குரூப் பண்றோம், அது செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கீ காலம் வந்து கொண்டு வர்றது பெட்டர். ஸோ தட் இதை மாதிரி நேம், ஒரே நேம் 2 பேருக்கு இருந்துச்சுன்னா மெர்ஜ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். அப்புறமா எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம வந்து காலம் நேமே அப்படியே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா பொசிஷனை கொடுத்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ப்ளே வித் டேட்டா யூடியூப் சேனலில் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதோட கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து கிட்டப் லிங்க், இந்த வீடியோவுக்கு கரஸ்பாண்டிங் இது. பேஜ் நாட் ஃபவுண்ட். ஓ, ஸ்டார் ஃபிக்ஸ் பண்ணமே. ஓகே, ஸோ திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோ போகலாம். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோடது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 8வது வீடியோ இல்லையா? ஸோ 8வது வீடியோவில் இப்போ அதை கிரியேட் ஸ்டேட்மெண்ட், யூசர் டேபிள், ரைட் டேபிள், அதுக்கப்புறமா என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டு, ஸோ என்ன சீக்வல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஐ வந்து 1 யூஐ தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நேம் கொடுக்கல. ஸோ நம்பர்ஸும் ஒர்க் ஆகும், பட் நேம் கொடுத்தா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீ வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.